அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் திருமண பொருத்தத்தில் 9வது பொருத்தம்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வரன் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? வெளிநாட்டு வரன் நீங்கள் வெளிநாட்டு வரனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த வெளிநாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஆணாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு வெளிநாட்டு போய் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கும். அப்படி சுபத்துவமாக இருக்கிறவங்க தான் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம திருமண அமைப்புன்னு வரும்போது நம்ம சொந்த ஊரில் பொண்ணை திருமண அமைப்புக்கு வரும்போது திருமண அமைப்பில் வெளிநாட்டு வரனை நம்ம சேர்க்கும்போது இருவருக்கும் வெளிநாடு போகிற யோகம் இருக்கான்னு பார்க்கணும். ஒருத்தர் வெளிநாடு போகிற யோகம் இருந்ததுனால தான் வெளிநாடு போயிருக்காரு. அவர் திருமண அமைப்பு வரும்போது அந்த திருமண பந்தத்தில் இணையக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவருக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கா, அதாவது 8 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கான்னு பார்த்து தான் நம்ம அந்த ஜாதகரை மேட்ச் பண்ணணும். அப்படி நீங்கள் பார்க்காம மேட்ச் பண்ணிங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்க நபர் வெளிநாட்டில் வசிப்பார். யோகம் இல்லாதவங்க உள்நாட்டிலே வசிப்பாங்க. திருமணமாகி மனைவியை உள்நாட்டில் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் ஒரு சம்பாதிச்சு பணம் அனுப்பிச்சுட்டு இருப்பார். திருமணம் என்பது இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இணையக்கூடிய இருவருக்கும் இருக்கா என்று தெளிவாக தெரிந்து கொண்டு தான் அந்த ஜாதகரை இணைக்க வேண்டும். வாழ்த்துக்கள்.